ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜிகே ஜிகே நோமி தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்னட் ஃப்ரூட்டி. இது ஒரு பேராமிசியா டைப் டெவில் ஃப்ரூட்டி. இதோட கரண்ட் யூசரு கேப்டன் கிட்டி. இப்போதைக்கு இந்த ஃப்ரூட்டை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் சாப்டரில் இதோட ப்ரீவியஸ் யூசரை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது யாருன்னா ராக்ஸ் பரட்ஸை சேர்ந்த கேப்டன் ஜானி. இந்த ஃப்ரூட்டோட மெயின் பவர்னு பார்க்க போஸ்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் மெட்டல் ஆப்ஜெக்டை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், ரிப்பிள் பண்ண முடியும், அதுவும் துல்லியமா. இதை தாண்டி ஸ்கிராப் மெட்டல்ஸ் இருக்குல்ல, தேவையில்லாமல் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி ஜெயிண்ட் மெக்கானிக்கல் ஆர்ம்ஸை உருவாக்க முடியும், கேனனை உருவாக்க முடியும், ஆர்மரை உருவாக்க முடியும். அண்ட் சேம் டைம் மேக்னட்டிசம் மூலமாக பவர்ஃபுல்லான ரேஞ்ச் அட்டாக்கை லான்ச் பண்ண முடியும். ஒரு மெட்டல் ப்ராஜெக்டைல வந்து புல் பண்ணிக்கிட்டே முடியும், அதே மாதிரி த்ரோ பண்ணிக்கிட்டே முடியும். இந்த ஃப்ரூட் மூலமாக கிட்டோட காம்பட் ஸ்டைல் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் ப்ளஸ் கிரியேட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். பிக் பாம் கூட நடந்த ஃபைட்டில் கிட்டுமே இந்த டெவில் ஃப்ரூட்டை அவகிரீன் பண்ணி வச்சிருப்பான். அது மூலமாக சரௌண்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஆப்போனண்டாக இருக்கட்டும், அவங்கள இவன் வந்து மேக்னட்டாக மாற்றிப்பான். அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸை கூட இவனால் மெனிப்புலேட் பண்ண முடியும். குறிப்பாக வந்து மெட்டலிக் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி மற்றவங்களை அட்டாக் பண்ண வைப்பான். லைக் அவெக்கனிங் நடந்ததுக்கப்புறம் கிட்டி அசைன் ப்ளஸ் பங்க் கிராஷை காம்போ அட்டாக்காக யூஸ் பண்ணி ஏகப்பட்ட உலக குப்பைகள் இருக்குல்ல, அதை வந்து பிக் பாம் மேலே விழ வச்சிருப்பான். பேசிக்காக இந்த ஃப்ரூட்டி அவெக்கனிங் நடந்ததுக்கப்புறம் கிட்டோட பவராக இருக்கட்டும், பேட்டில் ஃபீல்டில் அவனுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கிட்டே இந்த டெவில் ஃப்ரூட் மூலமாக என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவானா, பங்க் கிப்சன், பங்க் ரோட்டன், பங்க் வைஸ், பங்க் கிராஷ், அசைன், பங்க் கொரோனா டியோ அண்ட் பங்க் கிளஸ்டர், ஃபைனலி பங்க் பிஸ்டலிட்டி, இத்தனை டெக்னிக் யூஸ் பண்ணுவான். இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ்ன்னு பார்க்க போஸ்ல ஆஸ் யூஸ்வல் சி வாட்டர், சி ஸ்டோனி. அதுக்கப்புறம் நான் மெட்டல் எனிமிஸ் கூட ஃபைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக பக்கத்தில் எந்த ஒரு மெட்டல் இல்லைன்னா இவனோட காம்பேட் பொட்டன்ஷியலுமே ரொம்பவே லிமிட்டாக இருக்கும், ரொம்பவே கம்மியாயிரும். இந்த மெட்டல் இருந்தால் மட்டும்தான் இவனுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். இதை தாண்டி ஸ்ட்ராங்கான ஹாக் யூஸரால் இவனோட மேக்னட்டிசம் எஃபெக்டை ரெசிஸ்ட் பண்ணி நிற்க முடியும். மோஸ்ட்டாக நம்ம கிட்ட வந்து மேக்னட்டிசம் எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் எனிமையை டோமினேட் பண்ணுவான். பட் சாங்ஸை மாதிரி ஸ்ட்ராங்கான ஹாக் யூஸராக இருந்தாங்கன்னா அவங்கள எடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஜிகே நோமி அப்படியே கிட்டோட பர்சனாலிட்டியை மிரர் பண்ணும். லைக் ரெக்லெஸ், வைல்டு, ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜின்ட்டு. அதனால தான் கேப்டன் ஜானுக்கு அவகின் ஆகாமல் கிட்டுக்கு அவகின் ஆயிருக்கும். இதுலேயும் ஒன் பீஸ் வேர்ல்டில் ஏகப்பட்ட ஃப்ரூட் இருக்குது. அதுலேயே மோஸ்ட் விஷுவல் கிரியேட்டிவ் ஃப்ரூட் இருக்கக்கூடியதுனா இந்த ஃப்ரூட் தான், இந்த ஜிகே நோமி தான்.